அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, யூடியூப் சேனலில் செய்திகளை தரக்கூடிய நெறியாளர்களாக, நேர்மையாளர்களாக தங்களை காட்டிக்கொள்பவர்கள் பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தை விமர்சனம் செய்வதற்காகவும் இஸ்லாமிய சட்ட திட்டங்களை விமர்சனம் செய்து இஸ்லாமியர்களை சீண்டி பார்க்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நாம் கடந்த காலத்தில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் யூடியூப் ரூட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலில் சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார்கள். அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட செய்தி குறித்தும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எப்படி இவர்கள் இஸ்லாத்தை சீண்டி பார்க்கிறார்கள் என்ற செய்தியை பதிய வைப்பதற்காகவும் நாம் இந்த வீடியோவை வெளியிடுகிறோம். ஒரு திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ வீட்டில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த வீட்டில் வேலைக்கு இருந்த ஒரு பெண்ணுக்கு கொடுமைப்படுத்தினார்கள். அந்த குடும்பத்தார், அந்த வீட்டில் உள்ளவர்கள் அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தினார்கள் என்று புகார் அளிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை பற்றி பேச வருகிறார்கள். அதை பேச வரும்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இஸ்லாத்தை விமர்சனம் செய்கிறார்கள். இஸ்லாமிய நெறிமுறைகளை, சட்ட திட்டங்களை, ஷரியத்தை விமர்சனம் செய்கிறார்கள் என்ற செய்தியைத்தான் நாம் இங்கு குறிப்பிட்டு பேச வேண்டியிருக்கிறது. அதை சொல்ல வந்த அவர், அந்த நேர்மையாளர், நெறியாளர், நடுநிலைவாதி, பல ஆண்டுகளுக்கு முன்பு சவுதி அரேபியாவில் ஒரு சிறுமிக்கு நடந்த ஒரு கொடுமை, சவுதி அரேபியாவில் ஒரு சிறுமியை படுகொலை செய்தார்கள், மரண தண்டனை கொடுத்தார்கள் என்ற செய்தியை சொல்ல வருகிறார். அந்த வீடியோ போடுற பாருங்க. அப்ப இலங்கையில கிழக்கு இலங்கையை சேர்ந்த ஒரு முஸ்லிம் பெண், ரிசானா நஃபிக்கின் பேரு. இந்த சுனாமிக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு வேலையெல்லாம் போயிடுது, வருமானம் இழந்துடுது. இந்த பொண்ணுக்கு 17 வயசு. அப்போ சவுதிக்கு போனால் நம்ம ஏதாவது வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றலாமே அப்படின்னு சொல்லி அவங்கள இது பண்ணுறாங்க. அப்போ ஏஜென்ட் என்ன பண்ணுறான், இவங்களுக்கு ஒரு மேஜராக வயது கூட்டி பாஸ்போர்ட்டு விசாலாம் ஏற்பாடு பண்ணி சவுதிக்கு அனுப்பிடுறான். சவுதியில் ரியாத்துலேருந்து தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு பணக்கார ஷேக்கு குடும்பத்தில் இந்த ரிசானா நஃபிக் வேலை பார்க்குது. அது சிறுமி, வீட்டு வேலையெல்லாம் செய்யுது. அங்கே ஒரு 3 வயது குழந்தை இருக்குது அந்த ஷேக்குக்கு. அந்த குழந்தையும் பார்த்துக்கிறாங்க. ஒரு நாள் அந்த ஷேக்கோட மனைவி இந்த பொண்ணுகிட்ட குழந்தைய விட்டுட்டு வெளியே ஷாப்பிங் போயிருக்கிறாங்க. இந்த ரிசானா நஃபிக் புட்டிப்பால் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த உடனே கொஞ்சம் நேரத்தில் வாயில் நுரம் வந்திருக்குது. என்னன்னு தெரியாமல், அதுக்கு என்ன தெரியும், அதுவே ஒரு குழந்தை, மார்பை நீவி விட்டுட்டு தூங்க வைக்கிறதுன்னு முறையில் தூங்க வச்சுட்டாங்க. தூங்கிடுன்னு சொல்லி வீட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப அந்த ஷேக் மனைவி பார்க்குறாங்க. பார்த்துட்டு குழந்தை இறந்து போயிடுச்சு. இறந்து போன உடனே இந்த பொண்ணை போட்டு அடின்னு போட்டு மிதிக்கிறாங்க. உடனே போலீஸு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணுக்கு மொழி தெரியாது, அந்த இடம், ஊர், போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் தெரியாது. அங்கே கொண்டு போய் விசாரணை பண்ணி அரபு மொழியில் ஏதோ ஒன்று எழுதி கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க. கர்நாடகா சேர்ந்த ஒருத்தரை கூட்டு மொழிபெயர்ப்பு, அவருக்கு தமிழ் சரியாக தெரியலை. இது இலங்கையில் இருக்கிற அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு என்னாச்சு, என்ன கான்டாக்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தகவல். என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2 வருடம் கழித்து அந்த சிறுமிக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கிறாங்க. எதுக்கு? இந்த குழந்தையை இறந்து போனதுக்கு இந்த சிறுமி தான் காரணம்னு சொல்லி. சவுதியில் மரண தண்டனை எப்படி நடக்கும் தெரியுமா? அது ஓப்பனாக பண்ணுவாங்களா? குனியை உட்கார வச்சு வாளால் தலையை வெட்டி கொள்ளுவாங்க. இப்படி ஒரு தண்டனையை நீங்கள் உலகம் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாது. அப்போ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச உலகம் முழுவதும் மனித உரிமை ஆர்வலர்கள் கண்டனம் கொடுக்குறாங்க. ஈழத்தமிழ் மக்களை படுகொலை செய்த ராஜபக்சேவே அந்த சிறுமிக்காக குரல் கொடுக்குறான். ஆனால் சவுதி அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அப்போ ஷரியத் சட்டப்படி குருதி பணம்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதாவது இந்த பாதிக்கப்பட்ட அந்த ஷேக்கு குடும்பத்திற்கு இந்த ரிசானா நஃபி குடும்பத்திலிருந்து பணம் கொடுத்தா அவங்க மன்னிக்கலாம், பிளட் மணி. ஓகே, என்ன அப்படியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதுக்கு அவங்க சம்மதிக்கலை. அப்போ எந்த தவறும் செய்யாத அந்த ரிசானா நஃபி அதே போல் ஒரு இடத்துல அவங்க வெள்ளை உடை பருதா போட்டு மண்டிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைத்து அவங்க தலையை
வாளால் வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க. இதை கண்டித்து நம்ம தமிழ்நாட்டில் மனுஷ்யபுத்திரன் இது என்ன பல்லுக்கு பல் என்பது என்ன நீதி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதுகிறார். எழுதின உடனே அன்றைக்கு தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவரான பி ஜைனுல் ஆபிதீன் அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் நிறைய சொல்லியிருக்காரு, நிறைய கேட்டு அவர் பேசி பின்னாடி வருவோம். அவர் சொன்ன வார்த்தைகளே சொல்றதுக்கு ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தை. மனுஷபுத்திரனை பற்றி சொல்றாரு, இடுப்புக்கு கீழே கால் இல்லாத மிருகபுத்திரா, உன் குழந்தைக்கு இப்படி நேர்ந்தால் நீ சும்மா இருப்பாயா, இது ஷரியத் படி சரி அப்படின்னு சொல்லி ஆன பூனை 66 உருட்டி விடுறாரு. இவர் தான் தமிழ்நாட்டில் இஸ்லாம் இனிய மார்க்கம்னு கூட்டம்லாம் நடத்தினார். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த பி ஜைனுல் ஆபிதீன் யாரு? அவரு நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன், அவர் ஸ்பீச்லாம் நிறைய கேட்டு ஆடியோ லெவல்லையும் கேட்டிருக்கேன் நான். ஆமாம், கடைசியாக அந்த ஆடியோ என்னாச்சு? அது செம்ம ஹிட்டு. செம்ம ஹிட்டு. அது அந்த ஆடியோ ஹிட்டான பிறகு இவரை தூக்கிட்டாங்க. இவரை ஏன் நல்லா தானே பேசியிருந்தாரு. பாலியல் முறைகேடு தோழர், அதை சொல்றீங்களா நீங்க? ஆமா, நான் வேற எல்லாம் கேட்டேன். நீ அந்த ஆடியோ கேட்கவே இல்லையா? நான் கேட்கல, நான் கேட்டது மார்க்க பேச்சில் கேட்டேன் நான். மெய்யாலுமா? அந்த என்ன நீங்க ராமிசா? நான் கேட்கல, இருக்கா உங்கள்கிட்ட? ராமன் சத்தியமா? இப்போ இந்த சிறுமி வீட்டு வேலைக்காக தன் குடும்பத்திற்காக அங்கே போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவங்க எந்த தவறும் செய்யாமல் தலைவெட்டி கொல்லப்பட்டாங்க. இதுதான் சவுதி ஷேக்குகளுடைய யோக்கியதை. இப்போ ரிசானா ஹஃபீக் என்ன தப்பு செஞ்சாங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் ரிசானா என்று சொல்லக்கூடிய ஒரு இலங்கை பெண்ணுக்கு அநியாயமாக தண்டனை வழங்கப்பட்டதாக சொல்கிறார். அநியாயமாக தண்டனை வழங்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கான ஆதாரத்தை அவர் காட்ட வேண்டுமா வேணாமா? ஒரு தண்டனையை, ஒரு அரசு வழங்கக்கூடிய ஒரு தண்டனையை அவர் அநியாயம் என்று சொன்னால் அதற்கான ஆதாரத்தை இவர் காட்டணும். இவருடைய ஆதாரத்தை இவர் காட்டவில்லை. இவர் யாருடைய ஆதாரத்தை காட்டுகிறார் என்றால், அந்த காலகட்டத்தில் மனுஷபுத்திரன் என்பவர் சில விமர்சனங்களை சொன்னார். அந்த விமர்சனத்தை முன்னிறுத்தி பேசுகிறார். அப்படி மனுஷபுத்திரன் சொன்ன விமர்சனத்தை முன்னிறுத்தி பேசக்கூடியவராக இருந்தால், மனுஷபுத்திரன் என்னென்ன வாதங்களை வைத்தார், அதற்கு பிஜே பதில் சொன்னாரா இல்லையா, என்னென்ன வாதங்களுக்கு பிஜே பதில் சொன்னார், என்னென்ன வாதங்களுக்கு பிஜே பதில் சொல்லவில்லை, அல்லது என்னென்ன வாதங்களுக்கு பிஜே சொன்ன பதில் மனுஷபுத்திரனுடைய வாதங்களுக்கு பொருத்தமானதாக இல்லை, அதை சொல்லணும். இல்லை எதுக்குமே எந்த வாதத்துக்கு பிஜே பதில் சொல்லாமல் விட்டார், திட்டிட்டு மட்டும் போனாரே, மனுஷபுத்திரனுடைய உடல் குறையை விமர்சனம் செய்து விட்டு போனார் என்ற ரீதியில் இவர் பதிலை சொல்கிறார், தன்னுடைய வாதத்தை பதிய வைக்கிறார். பிஜே மனுஷபுத்திரன் சொன்ன எந்த கேள்விக்கும் எந்த விமர்சனத்துக்கும் பதில் சொல்லாமல் அவருடைய உடல் குறையை திட்டிவிட்டு ஓடிட்டாரே, இவர் எல்லாம் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்தை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்ற ஒரு விஷத்தை கக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நீங்க சிந்திக்க வேண்டும் மக்களை. ஒரு சம்பவத்தை விமர்சனம் செய்ய வருபவர் இவர் சார்ந்த விமர்சனத்தை முன்வைக்க வேண்டும். இவர் சார்ந்த எந்த விமர்சனத்தை முன்னால வைக்கல. அவர் மனுஷபுத்திரன் சொன்னார் சொல்லிட்டு அவரை மட்டும் முன்னிறுத்தி இவரும் செய்தியை சொல்லிட்டு போயிட்டார். அதற்கு பிஜே என்ன வாதம் வைத்தார், என்ன பதிலை சொன்னார் என்று சொல்லவே இல்லை. திட்டுனாருக்கு மட்டும் சொல்லிட்டு போயிடாரு. இந்த ஒரு சம்பவமே போதும். இவருடைய நேர்மை, இவருடைய அறிவு, இவர்களுடைய நாணயம் எப்படிப்பட்டது, இவர் நடுநிலைவாதிகளா, நேர்மையாக செய்தியை சொல்லக்கூடியவர்களா என்று சிந்தித்து பாருங்கள் மக்களை. இதே சேனலில் ஏற்கனவே ஒரு முறை சம்சுதீன் காசிமி என்பவர் ஒரு இஸ்லாமிய பெண்கள் குறித்து ஒரு கருத்தை பதிய வைத்திருந்தார். அந்த கருத்தை விமர்சனம் செய்ய வந்தவர் அவர் பொதுவாகவே சம்சுதீன் காசிமி என்பவருக்கும் நமக்கும் பல கருத்து மோதல்கள் இருக்கத்தான் செய்கின்றன. பல சம்பவங்களில் நாமும் அவருடைய பேச்சுக்களை விமர்சனம் செய்திருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சம்சுதீன் காசிமியை விமர்சனம் செய்ய வந்த இதே சேனலில் உள்ளவர் ஒரு என்ன பண்றாங்கன்னா, அவரோட சொன்ன கருத்தை விமர்சனம் பண்ணிட்டு போங்க, அவர் சொன்ன கருத்து சரியா தப்பா அதை நீங்க சொல்லலாம். அதே நேரத்தில் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது இவர்கள் செய்தார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இஸ்லாமிய சட்டங்களை இவர்கள் கொச்சைப்படுத்தி பேசினார்கள். அதற்கு சகோதரர் பிஜே அவர்கள் என்னென்ன வாதங்களை வைத்தாரோ
அது எல்லாவற்றையுமே பட்டியலிட்டு ஒவ்வொரு வரிக்கு வரி விளக்கம் கொடுத்தது மட்டுமல்லாமல் இதில் நீங்கள் மாற்று கருத்தில் இருந்தால் விவாதத்துக்கு வாருங்கள், விவாதத்திற்கு அழைத்தார். உங்களுடைய கருத்துக்களை விவாதத்தில் வந்து பதிய வையுங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு மடமையில் இருக்கிறீர்கள் என்று நான் தோலுரித்து காட்டுகிறேன் என்று விவாதத்திற்கு அழைத்தார். அது மட்டுமல்லாமல் ஒரு பச்சை சட்டையை போட்டுக்கிட்டு சம்சுதீன் காசிமி பச்சை சங்கி என்று சொல்லி, அதாவது சொல்ல போனால் இந்த சங் பரிவாரான்னு சொல்லுவாங்கல்ல, ராஷ்டிரிய சுய சேவா சங்கம், அந்த சங்கத்தின் அங்கத்தினர்களை எல்லாம் என்ன செய்வாங்கன்னாக்கா சங் பரிவாரர்கள், சங்கிகள் என்று சொல்வார்கள். அந்த சங்கத்தில் உள்ளவர்களா சங்கி என்று சொல்வார்கள். அதே மாதிரி இவர் பச்சை சங்கி என்று பச்சை சட்டை போட்டு வந்து பேசினார். அதற்கு சகோதரர் பிஜே விளக்கம் கொடுக்கும் போல கருப்பு சங்கி, நீங்கள் எல்லாம் உங்கள் மனதில் நீங்கள் வந்து நடுநிலைவாதிகள் என்று காட்டுகிறீர்களே தவிர உங்கள் மனதில் இருப்பதெல்லாம் சங்கிகளுடைய சிந்தனை தான் இருக்கிறது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இஸ்லாத்தை விமர்சனம் செய்யக்கூடியவராக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய சிந்தனை எல்லாமே எப்படியெல்லாம் இஸ்லாத்தை விமர்சனம் செய்யலாம், எந்த வாய்ப்பு கிடைத்தால் இஸ்லாமியர்களை சீண்டி பார்க்கலாம் என்ற ரீதியில் தான் உங்களுடைய விமர்சனங்கள் இருக்கின்றன. எனவே நீங்கள் எல்லாம் கருப்பு சங்கிகள் என்று கூட வீடியோக்கெல்லாம் போட்டு விவாத அழைப்பு கொடுத்திருந்தார். அதோடு சைலண்ட் ஆயிட்டாங்க, அதோடு ஓடி போயிட்டாங்க. அந்த விவாத அழைப்பு கூட ஒரு பதிலை சொல்லவில்லை, அது சம்பந்தமாக எதையுமே பேசவில்லை, கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க. ஒருவர் உங்களுக்கு பகிரங்கமாக வந்து விவாத அழைப்பு கொடுக்கிறார் என்றால் உங்களுடைய நேர்மையை நிரூபிப்பதற்கு, உங்களுடைய ஆய்வை நிரூபிப்பதற்கு உங்களுக்கு இதை விட வாய்ப்பு என்ன வேண்டும்? அந்த விவாதத்தை ஏற்று உங்களுடைய கருத்தை பதிவு வைப்பதற்கு அதை விட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? வரல. ஓடி ஒளிந்தார்கள். ஓடி ஒளிந்துட்டு மறுபடியும் இப்ப மெதுவா லேசா வந்து தலையை தூக்குறாங்க. இவர்கள் எல்லாமே இப்படித்தான், அதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் விஷத்தை கக்கணும், யாராவது விமர்சனம் செஞ்சா ஓடி உட்கார்ந்துடணும். அடுத்ததாவது இந்த இலங்கை ரிசானா சம்பவம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கு இலங்கையை சேர்ந்த ஒரு பெண் வேலைக்கு போறாங்க. ஒரு அரபி வீட்டில் போய் வேலைக்கு சேர்றாங்க. அந்த வீட்டில் வந்து குழந்தையை பாதுகாத்துக்கு இருக்கும்போது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த குழந்தை இறந்து போயிடுது. அந்த குழந்தை இறந்து போன பிறகு விசாரணை நடத்தப்படுகிறது. அந்த குழந்தை சாதாரணமாக இறந்து போனதா அல்லது மன உளைச்சல் காரணமாக இந்த பெண் அந்த குழந்தையை கொன்று விட்டாளா என்ற ரீதியில் அந்த குடும்பத்தார் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா விசாரணை அடிப்படையில் கொலைதான் செய்திருக்கிறாள் என்று அந்த பெண்ணை ஒப்புதல் வாக்குமூலம், மன உளைச்சல் காரணமாக நான் தான் கொண்டு விட்டேன் என்று அந்த பெண்ணை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறது. அதன் பிறகு அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை என்று தீர்ப்பளிக்கப்படுகிறது. அந்த சம்பவத்தை இந்த மனுஷபுத்திரன் ஒரு இலங்கை சிறுமிக்கு நடந்த கொடுமை, இலங்கை சிறுமிக்கு நடக்கும் அநீதி என்ற ரீதியில் விமர்சனம் செய்து என்ன செய்யறாரு, நக்கீரன், ஜூனியர் போன்ற பத்திரிகையில் கட்டுரையாக எழுதுகிறார். அவருடைய வாதங்களுக்கு சகோதரர் பி ஜெயின்லாவுதீன் நமது தரப்பு பதில்களை, நமது தரப்பு விளக்கங்களை வைத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த மனுஷபுத்திரனுக்கு பல கேள்விகளை கேட்டு நம்மிடம் இருக்கும் உணர்வு பத்திரிகையில் கட்டுரையாக எழுதினார். இந்த மரண தண்டனையை விமர்சனம் செய்து பேசக்கூடிய இந்த மனுஷபுத்திரன் இது ஒரு காட்டு மிராண்டி சட்டம், இது ஒரு காட்டு மிராண்டிகள் கொண்டு வந்த சட்டம் என்ற கடுமையான வார்த்தைகளில் அவர் பேசுகிறார். காட்டு மிராண்டிகள் என்று சொல்வது என்றால் நீங்கள் யாரை சொல்கிறீர்கள்? நாங்கள் நம்புகிறோம் இந்த எங்களுடைய ஷரியத் சட்டம், எங்கள் இஸ்லாமிய மார்க்கம், அதன் வழிகாட்டுதல் எங்கள் இறைவன் எங்களுக்கு எங்கள் நபி வழியாக கொடுக்கப்பட்டது என்று எங்களுடைய நம்பிக்கை. இந்த ஷரியத் சட்டம் எங்கள் இறைவன் எங்களுக்கு காட்டிய வழிகாட்டுதல் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய நம்பிக்கைப்படி நீங்கள் இறைவனை நம்பக்கூடியவராக இல்லாவிட்டால் இந்த சட்டத்தை உங்களுடைய நம்பிக்கைப்படி நீங்கள் யாரை சொல்கிறீர்கள் என்றால் இது நபிகள் நாயகம் கொண்டு வந்த சட்டம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது இது ஒரு காட்டு மிராண்டி கொண்டு வந்த சட்டம் என்று நீங்கள் சொன்னால் அதை கேட்டு எங்கள் நபியை, எங்கள் முகமது நபியை நீங்கள் ஒரு காட்டு மிராண்டி என்று விமர்சனம் செய்து கொடுமையான வார்த்தைகள் நீங்கள் விமர்சனம் பேசினால் அதை கேட்டுக்கொண்டு எந்த ஒரு முஸ்லீமாக சும்மா இருப்பானா?
எங்கள் நபியை தரக்குறைவான வார்த்தைகளில் ஒரு காட்டுமிராண்டி என்று சொல்லும் பொழுது நாங்கள் எந்த அளவுக்கு கொடுமையான வார்த்தைகளில் உங்களை விமர்சனம் செய்ய வேண்டும்? இந்த சகோதரர் பிஜே ஒரு பண்பட்ட மனிதராக இருப்பதால், ஒரு மார்க்க அறிஞராக இருப்பதால், ஒரு மென்மையான வார்த்தைகள் இதைவிட மென்மையாக சொல்ல முடியாது. மென்மையான வார்த்தைகளில் அந்த மனுஷ புத்திரனை விமர்சனம் செய்து பேசுகிறார். இடுப்புக்கு கீழ் செயலிழந்தவர் மனிதர் என்று சொல்கிறார். இதே வார்த்தையை வேற ஒரு முஸ்லிம் கேட்டிருந்தால் என்ன கொடுமையான வார்த்தைகளை பேசுவார் என்று உங்களுக்கு தெரியாதா? அவர் மனித புத்திரராக இருந்தால் எதனுடைய புத்திரராக இருந்தால் எங்களுக்கு என்ன? நாங்கள் இதைவிட கொடுமையான வார்த்தைகள் எங்களுக்கு பேச தெரியும். எங்கள் நபியை நீங்கள் விமர்சனம் செய்து ஒரு காட்டு மிராண்டி என்று சொன்னீர்கள் என்றால் அதை நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் பொறுத்து போட்டு போவோமா? அதை பற்றி நீங்கள் விளக்கம் சொல்ல வேணாமா? அவர் வைத்த வாதங்கள் எதுக்குமே நீ பதில் சொல்லவில்லை. அது மட்டுமல்லாமல் அவர் விளக்கம் சொன்னாராம், அவர் கேள்விகள் கேட்டாராம், மனுஷபுத்திரன் விமர்சனம் செய்து கேள்விகள் கேட்டாராம், எதுக்குமே பதில் சொல்லாம இடுப்புக்கு கீழே செயலிழந்தவர் என்று சொல்லிட்டு விமர்சனம் சொல்லிட்டு ஓடிட்டாரு அப்படிங்கிற ரீதியில் ஒரு விஷ கருத்தை பதிய வைக்கிறார். எதுக்குமே பதில் சொல்லாம எங்க கேள்விக்கு பதிலே இல்லை, எங்களை திட்டிவிட்டு ஓடிட்டாரு என்கிற ரீதியில் இவர் அந்த செய்தியை சொல்கிறார். சிறுமிக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள் காட்டுமிராண்டி சட்டம் என்று மனுஷபுத்திரன் சொல்லும் பொழுது அந்த கொலையாளி, அந்த கொலை செய்த பெண் முஸ்லீமாக இருந்தாலும் சிறுமி அல்ல, அவர் மேஜர் தான். அதற்கு சரியான ஆதாரமாக அவருடைய பாஸ்போர்ட்டில் 18 வயது நிரப்பாமல் அந்த நாட்டுக்கு அவர் வேலைக்கு வந்திருக்கவே முடியாது. 18 வயது நிரப்பாமல் அவர்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்க முடியாது என்ற ஆதாரத்தை காட்டி, பாஸ்போர்ட்டில் 18 வயது இருப்பதை ஆதாரமாக காட்டி விளக்கம் கொடுத்தார். சகோதரர் பிஜே இந்த மனுஷபுத்திரனுக்கு அது சிறுமி அல்ல, மேஜர் தான் என்று விளக்கம் கொடுத்தார். அந்த விளக்கத்தை இவர் யூடியூப்காரர் சொன்னாரா? பிஜே அப்படி கேட்டாரு, அதுக்கு மனுஷபுத்திரன் வாய் மூடி கவனியாக இருந்தார், பதில் சொல்ல முடியவில்லை. அதை சொல்லணும்ல அவரு, இந்த யூடியூப்காரர் சொன்னாரா? அதை அனைத்து சட்ட விதிகளும் பேணப்பட்டு முறையாக விசாரணை நடந்தது என்பதை ஆணித்தரமாக ஆதாரங்களுடன் சகோதரர் பிஜே விளக்கி எழுதினார். அது மட்டுமல்லாமல் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இலங்கை அதிபர் ராஜபக்சே அவர்கள் சவுதி அரேபியா கொடுத்த வாதங்களையும் ஆதாரங்களையும் பார்த்துவிட்டு பின்வாங்கினார். தவறு நடந்திருப்பதை ஒத்துக்கொண்டார். இவர்கள் சொல்வது சரிதான், கொலைதான் நடந்திருக்கிறது, அந்த பெண் கொலைதான் செய்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டார். இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி சம்பந்தப்பட்ட நாடே அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டது, திருப்தி அடைந்து கொண்டது என்பதை சுட்டிக்காட்டி இந்த மனுஷபுத்திரனுக்கு சகோதரர் பிஜே விளக்கம் அளித்தார், எழுதியிருந்தார். இந்த விமர்சனம் சொல்லக்கூடிய இந்த யூடியூபர் அதை பத்தி சொன்னாரா? அதை பத்தி பேசினாரா? அதையெல்லாம் பேசிட்டு நீங்க பிஜே திட்டினார்னு சொல்லணும். இவர் எடுத்து வைத்த வாதங்களை ஆதாரங்களை எல்லாம் சுட்டி காட்டி விட்டுத்தான் ஒரு நேர்மையான நடுநிலையான ஒரு யூடியூபர் நீங்கள் உங்களுடைய வாதத்தை நீங்க வைக்கணும். இதை பத்தி எதுவுமே சொல்லாமல் பிஜே திட்டினார் மட்டும் நீங்க சொல்றீங்களே, இது ஒரு நேர்மையான பாதையா? இன்னும் சொல்ல போனால் அரபி தெரியாத அந்த பெண்ணிடம், அந்த சிறுமியிடம் அரபியில் என்னமோ எழுதி கையெழுத்து வாங்கினாங்க, மொழிபெயர்ப்பாளர்களை வச்சு அவங்க சொன்னவுடைய வாக்குமூலத்தை கூட அவங்க கேட்கல என்ற ரீதியில் விமர்சன கருத்தை இந்த மனுஷபுத்திரன் பதிய வைத்தார். இதற்கு அரபியும் தமிழும் தெரிந்த மொழிபெயர்ப்பாளர்கள் தான் இந்த வாக்குமூலம் பெறப்பட்டது, மன உளைச்சலில் தான் இந்த கொலையை நான் செய்தேன் என்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை அந்த பெண் அளித்தார் என்ற செய்தியையும் சகோதரர் பிஜே எடுத்து காட்டி விளக்கம் அளித்து எழுதியிருந்தார். அதை பற்றி கூட மனுஷபுத்திரன் எதுவும் சொல்லவில்லை, மனுஷபுத்திரனும் சொல்லவில்லை. மனுஷபுத்திரனை முன்னால் நிறுத்தி பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிற யூடியூப்காரர் இவரால் சொல்லணுமா இல்லையா? இந்த ஆதாரங்கள் எடுத்து காட்டப்பட்டது. இவருக்கு அந்த சம்பவம் முழுமையாக தெரிந்திருக்கிறது. என்னென்ன கட்டுரைகள் எழுதப்பட்டது, என்னென்ன நக்கீரனிலும் ஜூனியரிலும் மனுஷபுத்திரன் என்னென்ன எழுதினார், உணர்வு பத்திரிகை சகோதரர் பிஜே என்ன எழுதினார் என்பதை இவர் முழுமையாக பார்த்திருக்கிறார். அந்த உணர்வு பத்திரிகையில் பிஜே என்ன எழுதினார் என்பதில் அந்த ஒரு செய்தியை மட்டும் இவர் எடுத்துக்கொண்டு பேசுகிறார் என்றால் அந்த சம்பவங்களை இவர் படித்திருக்கிறார், வாசித்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். பிஜே என்னென்ன கேள்விகளை என்னென்ன வாதங்களை வைத்தார், அது எதற்கெல்லாம் மனுஷபுத்திரன் பதில் சொல்லவில்லை என்பதை சுட்டி காட்டிவிட்டு
நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் எதற்காக அவர் பதில் சொன்னாரா, என்னென்ன வாதங்கள் மனுஷபுத்திரன் என்னென்ன வாதங்கள் வைத்தார், அதற்கு பிஜே எதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் மழுப்பினார் என்பதையாவது நீங்கள் காட்டணும். அப்படி இல்லைன்னா பிஜே வைத்த வாதங்களுக்கு எதற்கெல்லாம் மனுஷபுத்திரன் என்னென்ன பதில் சொல்லவில்லை என்பதை நீங்கள் சுட்டி காட்டணும். உங்களுக்கு முழுமையாக 2 சம்பவங்களும் தெரிந்திருக்கிறது, இரண்டு பேரும் எழுதிய எழுத்துக்கள் தெரிந்திருக்கிறது. அதில் உள்ள செய்தியை சொல்ல வந்தவர் தன்னுடைய இச்சைக்கு, மன இச்சைக்கு எதை சொல்லலாம், எதை சொன்னால் இஸ்லாத்தின் மேல் களங்கத்தை ஏற்படுத்தலாம், இஸ்லாமியர்கள் மேல் ஒரு வன்மத்தை கொட்டலாம் என்ற ரீதியில் சிந்திக்கக்கூடியவராக இந்த யூடியூபர் இருக்கிறார் என்பதற்காக தான் இந்த செய்தியை சொல்ல வருகிறோம். அதாவது இவர்களுடைய சிந்தனை எல்லாமே அப்படின்னாக்கா, அதாவது ஒரு இந்தியாவில் நம்ம நாட்டில் ஒரு விசாரணை என்றால் விசாரணை எப்படி நடக்கும் அந்த ரீதியிலே சிந்திச்சுக்கிட்டு என்ன செய்து செய்தியை சொல்றது. அப்படி சொன்னா மக்கள் நம்பிடுவாங்க என்று நம்பி பேசுகிறார். சொல்ல போனால் அந்த பெண்ணை கைது செய்யப்பட்டு விசாரணை செய்ய கொண்டு வர்றாங்கன்னாக்கா, இங்க உள்ள போலீஸ் மாதிரி அங்க உள்ள போலீஸ் எல்லாம் மிரட்டல் எல்லாம் செய்ய மாட்டார்கள். இங்க உள்ள போலீஸ் மாதிரி மிரட்டி அடிச்சு அரபில ஏதாவது எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கி இதுல கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க. இங்க ரீதியில் விஷத்தை கக்குகிறார். அப்படியெல்லாம் அங்கு நடக்காது, நடக்கவும் முடியாது. பொதுவாகவே சொல்ல போனால் இந்த ஷரியத் சட்டம் சரியாக பேணக்கூடிய ஒரு நாடு என்றால் அது சவுதி அரேபியா தான். சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் எங்களுக்கு அவர்களுடைய நடைமுறையில் சில விமர்சனங்கள் இருந்தாலும், சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் ஷரியத் சட்டத்தை சிறப்பாக பேணக்கூடியவர்களாக அவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் என்பதில் உலகமே பாராட்டி சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அங்கு உள்ள காவல்துறையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இங்கு இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி எல்லாம் கொடுமையாக எல்லாம் நடந்து கொள்ள மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இலங்கை அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க அங்கு இருக்கக்கூடிய இலங்கை தூதரக அதிகாரிகள் 4 பேர் கொண்ட குழு அந்த பெண்ணை வந்து சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த 4 பேர் கொண்ட குழுவில் 3 பேர் தமிழர்களாக இருந்தார்கள். அந்த 3 பேரில் 2 பேர் முஸ்லிம்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து அந்த பெண்ணை வந்து சந்திச்சிருக்கிறாங்க, வாக்கு மூலங்கள் கேட்டிருக்கிறாங்க, அதற்கான அந்த பெண்ணுக்கான உதவிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், அதாவது ஒரு கைதியை சந்திப்பதற்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. குறிப்பிட்ட நாளில் தான் வர வேண்டும், குறிப்பிட்ட மணியில் தான் வர வேண்டும் என்றெல்லாம் ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த பெண்ணுக்காக அந்த தூதரக அதிகாரிகளுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல முறை வந்து சந்தித்து வாக்குமூலம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் சவுதி அரசாங்கம் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையிலும் தான் ராஜபக்சே சமாதானம் அடைகிறார், திருப்தி அடைகிறார், இந்த தண்டனை சரிதான் என்பதை ஒத்துக்கொள்கிறார். இவ்வளவு நடந்திருக்கு. எதுவும் தெரியாம, எதையும் சொல்லாம போற போக்குல விஷத்தை கக்கிறது, இஸ்லாத்தின் மேல ஒரு விஷத்தை கக்கிட்டு பிஜே வந்து இப்படி திட்டாங்க விஷத்தை கக்கிட்டு போகக்கூடியவராக இந்த யூடியூபர் இருக்கிறார் என்பதை நாங்கள் இங்கு தோலிருந்து காட்டுவதற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். கடைசியாக இந்த மனுஷபுத்திரருக்கு சகோதரர் பிஜே 2 தலைப்புகளில் விவாத அழைப்பு கொடுக்கிறார். முதல் தலைப்பாக இந்த மரண தண்டனை சரியா தவறா, ஆய்வின் அடிப்படையிலும் ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த பெண் கொலைதான் செய்திருக்கிறார் என்பது நிரூபிக்கப்பட்டு அந்த தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. இதில் தவறா சரியா தவறா என்பது குறித்து நீங்களும் நானும் விவாதம் செய்வோம் வாருங்கள் என்று விவாத அழைப்பு கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கொலைக்கு கொலை என்ற சட்டம் சரியான சட்டமா அல்லது காட்டுமிராண்டி சட்டமா என்பது குறித்தும் நாம் விவாதம் செய்வோம் வாருங்கள் என்று விவாத அழைப்பு கொடுக்கிறார். அதை பத்தி இவர் சொன்னாரா? பிஜே விவாத அழைப்பு கொடுத்தாரு, விவாத அழைப்பு 2 தலைவர் விவாதத்தை கொடுத்தாரு. அது உங்களுக்கு தெரியுது இல்ல? அதை பார்த்திருக்கீங்கல்ல, படிச்சிருக்கீங்கல்ல? மனுஷபுத்திரனை முன்னிறுத்தி பேசக்கூடிய நீங்கள் இந்த விவாத அழைப்பு தானப்பா முக்கியமான விஷயம். பிஜே மனுஷபுத்திரனை விவாத அழைப்பு கொடுத்தாரு, அது எங்க போனுச்சு? அந்த செய்தியை ஏன் சொல்லல? அந்த செய்தியை சொல்லிவிட்டு பிஜே திட்டினாருன்னு சொல்லுங்க. அந்த செய்தியை சொல்லிவிட்டு அந்த விவாதத்தை கண்டு விரண்டோடிய மனுஷபுத்திரனை பற்றி நீங்கள் சொல்லணும். அந்த செய்தியை நீங்கள் சொன்னால் அழைப்பு கொடுத்த விவாத அழைப்பு கொடுத்த பிஜே என்பதை நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டி வரும். ஓடி ஒளிந்தது மனுஷபுத்திரன் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டி வரும். இந்த ஒரே காரணத்திற்காக அந்த செய்தியை நீங்கள் மறைத்தீர்களா இல்லையா? அதையெல்லாம் சொல்லிட்டு தான் விமர்சனம் பண்ணியிருக்கணும் நீங்கள். அதுதான் ஒரு நேர்மையான ஒரு யூடியூபருக்கு அழகு.
இல்லாவிட்டால் இது மூன்றாவது தர ஒரு விமர்சனம் இல்லையா? அது பிஜே கொடுத்த விவாத அழைப்புக்கு அந்த மனுஷபுத்திரன் ஒரு பதிலை சொல்லி இருந்தார். அந்த பதில் தான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட் ஆன விஷயம். விவாதத்துக்கு அழைக்கிறார். பிஜேக்கும் மனுஷபுத்திரருக்கும் இடையில் தர்க்கம். அவர் ஒரு கருத்தை எழுதுகிறார், பிஜே ஒரு கருத்தை எழுதுகிறார். இவர்களுக்கு இடையில் தர்க்கம் நடக்கிறது. வார இதழ்களில் இந்த செய்தி வருகிறது, கட்டுரையாக வருகிறது. கடைசியாக சரி, உங்கள் கருத்தில் நீங்கள் நிலையாக இருக்கிறீர்கள், எங்கள் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்கள் கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் விவாதம் செய்வோம், 2 தலைப்பில் விவாதம் செய்வோம். ஒன்றாவதாக, இந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்டது அநீதியா இல்லையா என்பதை குறித்து விவாதம் செய்வோம். இஸ்லாமிய சரியத் சட்டம் கொலைக்கு கொலைதான் என்பது சரியா தவறா என்று விவாதம் செய்வோம் என்று வாருங்கள் என்று விவாத அழைப்பு கொடுத்தால், அதற்கு அந்த மனுஷபுத்திரர் ஒரு அறிவுபூர்வமான ஒரு செய்தியை சொன்னார், செய்தியை எழுதினார். அந்த செய்தியை நான் படிக்கிறேன் பாருங்க. இவரெல்லாம் ஒரு எழுத்தாளரா, ஒரு அறிவு உண்மையிலே ஒரு சுய அறிவோடு தான் பேசுகிறாரா என்பது யாருமே எளிதாக விளங்கிக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு அறிவுபூர்வமான ஒரு செய்தியை அவர் சொன்னார். அதை படிக்கிற பாருங்க. மனுஷபுத்திரனுக்கு நாம் விவாத அழைப்பு கொடுத்த போது அதை ஏற்காமல் தவிர்ப்பதற்காக கடவுளின் சட்டம் குறித்து கடவுளிடம்தான் விவாதிப்பேன் என்று சொன்னார். கடவுளின் சட்டம் குறித்து இவர் கடவுளை ஏற்காதவர், தப்பிக்கணுமே, வேற வழி இல்லையே. விவாத அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள், அது பகிரங்கமாக பத்திரிகையில் வந்து விட்டது, பதிலை சொல்லியாக வேண்டும். என்ன பதிலை சொல்றேன்னா, அந்த கடவுள்கிட்ட போய் விவாதம் பண்ணிக்கிறேன், உனக்கு தான் கடவுளே இல்லையப்பா, நீ தான் கடவுளை ஏற்கவில்லையே, ஏன் அங்க கடவுள்கிட்ட போய் விவாதம் பண்ணிக்கிற? அதாவது சொல்ல போனால் கடவுள் உங்களிடம் வாதத்தை வைக்கவில்லை, உங்களிடம் வாதத்தை வைத்தவர் ஒரு மனிதர். அந்த மனிதர் விவாத அழைப்பு கொடுக்கிறார், நான் கடவுள்கிட்ட போய் விவாதம் பண்ணிக்கிறேன். எவ்வளவு பெரிய யோக்கியம் பாருங்க. அடுத்தது பாருங்க, மரண தண்டனை கடவுள் கொடுத்த தண்டனையா என்பது விவாத தலைப்பாக இருந்தால் கூட இவர் இப்படி கூறி தப்பித்திருக்க முடியாது. கடவுளின் சொல் என்று மனிதனாகிய நான் அவரிடம் சொல்கிறேன். இது கடவுளின் சொல் என்று, இந்த தண்டனை, இந்த ஷரியத் சட்டம் கடவுளின் தண்டனை என்று மனிதனாகிய நான் அவரிடம் சொல்கிறேன். நான் பிஜே ஆகிய நான் அவரிடம் சொல்கிறேன். அது குறித்து என்னிடம்தான் அவர் விவாதிக்க வேண்டும். கடவுளே அவரிடம் நேராக கூறும் போது அவர் கடவுளிடம் விவாதித்துக் கொள்ளட்டும். இது கடவுளின் சட்டம் தான் என்று நான் தான் அவரிடம் சொல்கிறேன். அப்ப என்கிட்ட தான் அவர் விவாதத்துக்கு வரணும். கடவுள் அவர்கிட்ட சொல்லுவார்ல, அப்ப வேண்டாக்க நீ கடவுள்கிட்ட விவாதம் பண்ணிக்கோ அப்படின்னு பிஜே கேட்கிறாராம். அது சொல்லியிருக்கிறார், பிஜே சுட்டி காட்டி சொல்கிறார். அந்த கடிதத்தை தான் நான் வாசிக்கிறேன். அடுத்தது பாருங்க, குற்றங்களை குறைக்க நான் 2 தலைப்புகளில் விவாத அழைப்பு கொடுக்கிறேன். குற்றங்களை குறைக்க மரண தண்டனை தான் ஒரே வழி. இது ஒரு தலைப்பு. இதில் கடவுள் இழுக்கப்பட மாட்டார். மரண தண்டனை சரியா இல்லையா என்பதுதான் விவாதிக்கப்படும். இதற்கு ஏன் கடவுள் வர வேண்டும்? குற்றங்களை குறைக்க மரண தண்டனை தான் ஒரே வழி என்பதை குறித்து தான் பேச போறோம். இதுல கடவுளை பத்தி பேச மாட்டாரு, நீங்கள் நான் தான் பேச போறோம். இது சரியா தவறா, குற்றங்கள் என்னென்ன குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, அதை குறைப்பதற்கு என்ன வழி, இதை அனுபவபூர்வமா நாங்கள் எங்க பார்த்திருக்கிறோம் என்ற செய்திகளை நாம தான் ஆதாரங்களின் அடிப்படையில் பேச போகிறோம். இதுல கடவுள் எல்லாம் உள்ள வரமாட்டாரு, கடவுள் தேவையில்லை, அது ஒரு செய்தி. அடுத்தது என்ன, மரண தண்டனை கூடாது என்று இவர் மனிதரிடம் தான் கூறினார். அதை பார்த்த மனிதனாகிய நான் தான் விவாதத்துக்கு அழைக்கிறேன். மரண தண்டனை கூடாதுன்னு சொன்ன மனுஷபுத்திரன் மனிதன் தானே சொன்னாரு, மனிதனுக்கு தானே எழுதினார் அந்த ஜூனியர் விடலையும் நக்கீரன்லையும். அதை பார்த்த மனிதனாகிய நான் தான் உன்னை விவாதத்துக்கு அழைக்கிறேன், கடவுள் அழைக்கவில்லை. நான் கடவுள்கிட்ட போய் விவாதம் பண்ணிக்கிறேன்னு தப்பி ஓட முடியாது, அது ஒரு கோழையின் செயல் என்பதை சுட்டி காட்டி பேசுகிறார். ஒரு அப்பாவி சிறுவிக்கு சவுதியில் மரண தண்டனை கொடுத்து விட்டது என்று மனிதர்களிடம் மனிதராகிய இவர் தான் பேசுகிறார். அது பொய் என்று விவாதிக்க மனிதனாகிய நான் விவாதத்துக்கு அழைக்கிறேன். இப்பொழுது சொல்லுங்கள், இது அறிவார்ந்த கேள்வியா இல்லையா? இதை கண்டு அவர் விரண்டு ஓடுவதற்கான காரணம் என்ன? பிஜே கேட்கிறார். இது அப்பவே கேட்கப்பட்ட கேள்வி. இதை இவர் சுட்டிக்காட்டி பேச வேண்டாமா? யூடியூப்ல பேசுறவரு பிஜே இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாரே, அதற்கு மனிதபுத்திரனுடைய பதில் என்ன, அதை சொல்ல வேணாமா?
நேர்மையான ஒரு யூடியூப் சேனலில் பேசக்கூடியவர் என்றால் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லணும். உங்களிடம் பதில் இல்லை என்றால், எங்களுடைய விமர்சனங்களுக்கு உங்களிடம் பதில் இல்லை என்றால், அப்படி திட்டாரு இப்படி திட்டாரு ஏதாவது குறைகளை சொல்லிவிட்டு ஓடுவதல்ல. மனுஷபுத்திரன் இதெல்லாம் எழுதின பிறகு இதை பார்த்துட்டு கலைஞர் கருணாநிதி என்ன பண்றாரு, அவர் ஒண்ணு எழுதுறாரு. அவர் என்ன எழுதுறாருனாக்கா, மனுஷபுத்திரன் சொல்வது சரிதான், இது வந்து இஸ்லாமிய சட்டம், ஒரு காட்டு முன்னாடி சட்டம், இலங்கை பெண்ணுக்கு செய்தது அநீதிதான் என்ற ரீதியில் அவர் ஒன்று எழுதுறார். அதை பார்த்து அவருக்கும் விவாத அழைப்பு கொடுக்கப்பட்டது. கலைஞர் கருணாநிதிக்கும் விவாத அழைப்பு கொடுக்கப்பட்டது. நீங்கள் எங்கள் இஸ்லாத்தை நீங்கள் கொச்சைப்படுத்தி எழுதிய ஒருவரை ஆதரித்து எழுதியிருக்கிறீர்கள். இஸ்லாமிய சட்டத்தை காட்டு மிராண்டி சட்டம் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். உங்களை நாங்கள் விவாதத்துக்கு அழைக்கிறோம். நீங்கள் ஒரு சமூக தலைவராக இருக்கிறீர்கள், ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கள் விவாத அழைப்பை ஏற்று நீங்கள் விவாதத்துக்கு வர வேண்டும், உங்களுடைய நியாயத்தை நிரூபிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாதத்தை நிரூபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவருக்கும் விவாத கடிதம் கொடுக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் போற பாருங்க, சகோதரர் பிஜே விவாத அழைப்பு கொடுக்கும் போது இந்த மனுஷபுத்திரனுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் விவாத அழைப்பு கொடுக்கும் போது அதை இந்து பத்திரிகை தன்னுடைய செய்தியில் வெளியிட்டிருந்தது. தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தின் தலைவர் பி ஜெயினுலாப்தீன் இந்த இலங்கை ரிசானா தொடர்பாக தவறான வாதங்களை வைக்கிறீர்கள், அது தண்டனை சரிதான் என்று விவாத அழைப்பை கொடுத்திருக்கிறார். மனுஷபுத்திரனுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் விவாத அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்ற செய்தியை இந்து பத்திரிகை வெளியிட்டிருந்தது. அதையும் நாங்க காட்டுறேன். இது எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு எதை பத்தியுமே சொல்லாமல், அப்படி சொல்ல முடியும், இதையெல்லாம் நீங்க சொல்லிட்டு தான் உங்கள் வாதத்தை வைத்திருக்க வேண்டும். இதையாவது நீங்க சொல்லணுமா வேணாமா? மக்களுடைய மறதியின் மேல் நம்பிக்கை வைத்து இல்ல அல்லது மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது என்ற ரீதியில் விஷத்தை கக்கிவிட்டு போவோன்னு ஒரு சரியான ஒரு நடுநிலைவாதி அல்ல, சந்தர்ப்பவாதி. அதற்காகத்தான் உங்களை கருப்பு சங்கி என்று அழைக்கிறோம். ஒரு இவ்வளவு நடந்திருக்கு, இதை பத்தி சொன்னார் அந்த யூடியூப்காரரு. இது எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு எப்படி இவங்களால முடியுதுன்னு தெரியல. இது அவ்வளோதையும் மூடி மறைச்சிட்டு மனுஷபுத்திரன் சொன்னாரு, பிஜே திட்டினாரு. மனுஷபுத்திரன் விமர்சனம் பண்ணாரு, பிஜே திட்டினாரு. அந்த பெண்ணுக்கு அநீதி நடந்து விட்டது, அந்த பெண்ணை கொடூரமாக கொலை செய்தார்கள். என்னப்பா அது? நீங்க எல்லாம் ஒரு நடுநிலைவாதிகளா? இவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார், அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக அந்த மனுஷபுத்திரனை கொண்டு முன்னால் நிறுத்துறார். இவர் தான் ஆதாரம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன வாதங்களை எல்லாத்தையும் நீங்க சொல்லி இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் கொடுத்த பதில்களை நீங்க சொல்லி இருக்க வேண்டும். அதற்காக கலைஞர் கருணாநிதிக்கு விவாத அழைப்பு கொடுத்த செய்தியை வரை நீங்க சொல்லி இருக்க வேண்டும். எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இதை உங்களுடைய செய்தியாக நீங்களுடைய சேனலை நீங்க சொல்வதென்றால் எவ்வளவு பெரிய விஷம் வன்மம் உங்கள் மனதில் இருக்கிறது என்பதை நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய சரியத் சட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு, அது யாருக்காக வளைந்து கொடுக்கக்கூடிய சட்டம் அல்ல. சவுதி அரசாங்கம் இருக்கிறது, அது யாருக்காகவும் வளைந்து கொடுக்காது. அது அந்த நாட்டுக்காரராக இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் சரி, யாருக்காகவும் எது சரியோ எது நியாயமோ விசாரணை அடிப்படையில் எது சரி என்று முடிவு செய்யப்படுகிறதோ, தீர்ப்பு சொல்லப்படுகிறதோ அதை சரியாக செய்யக்கூடியவராக அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு தேவை ஆதாரங்களின் அடிப்படையில், சரியான ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்கள் அந்த தீர்ப்பை சொல்வார்கள். அந்த தீர்ப்பு எனக்கு உலகமே பாராட்டக்கூடிய ஒரு கொலைக்கு கொலை என்ற ஒரு சட்டம். அதனால்தான் அங்க குற்றவியல் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது. குற்றவியல் சட்டம், இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் தான் சரியான சட்டம் என்று இன்றைக்கு உலக அறிஞர்கள் எல்லாம் பாராட்டி பேசக்கூடியவர்களாக இருக்கிறார். என்றால் இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தை படித்துவிட்டு மட்டும் சொல்லக்கூடியவர்கள் அல்ல, பிராக்டிக்கலா பார்க்கிறாங்க. அந்த நாட்டில் நடக்கக்கூடிய செயல்களை பார்க்கிறார்கள், குற்றங்கள் குறைக்கப்படுவதை பார்க்கிறார்கள், தண்டனைகள் சரியாக நிறைவேற்றப்படுவதை பார்க்கிறார்கள். இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தை எத்தனை அறிஞர்கள் பாராட்டி பேசுறாங்களே, அவங்க எல்லாம் எதை வச்சு பேசுறாங்க? அந்த நாட்டில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை கவனித்து பேசுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. இப்படி எல்லாம் விஷத்தை கக்காதீர்கள். இதற்கு அடையாளமாக சொன்னாங்க ஒரு 2 சம்பவத்தை கூட நான் சொல்லலாம். ஒரு கொலை நடந்து விடுகிறது. கொலை செய்தவர் யார் என்றால் அந்த நாட்டின் பிரஜை.
சவுதி அரேபியாவை சேர்ந்தவர், மன்னருடைய பேரன், அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர் பரம்பரையில் உள்ள ஒரு 3ஆம் தலைவர், ஒரு பேரன். அவருடைய தோட்டத்தில் வேலை செய்த ஒரு பங்களாதேஷ்காரர், ஒரு டிரைவர். அவருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் என்ன பண்றாருன்னா, இந்த அரபி, இந்த சவுதி அரேபியை சேர்ந்தவர் அந்த பங்களாதேஷ்காரரை கொலை செஞ்சிடறாரு, சிறையில் அடைக்கப்படுகிறார், தீர்ப்பு சொல்லப்படுகிறது, மரண தண்டனை. இந்த மன்னர் குடும்பம் என்ன செய்யறாங்க, பங்களாதேஷுக்கு ஓடுறாங்க. இந்த இறந்துவிட்ட அந்த சகோதரனுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம். அவங்கள்ட்ட போய் கெஞ்சிறாங்க, அழுகுறாங்க, எங்கள் பிள்ளைக்கு உயிர் பிச்சை தாருங்கள், எங்கள் பிள்ளையை மன்னித்து விடுங்கள், நாங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பிளட் மணி தர்றோம், பணம் தர்றோம், எங்க பிள்ளையை மன்னிச்சிருங்க, கெஞ்சிறாங்க. ஒருவருக்கு மரண தண்டனை வழங்கிவிட்டால் அந்த மரண தண்டனையை மன்னிக்கும் அதிகாரம் யாருக்கும் இல்லை, அந்த நாட்டு மன்னருக்கும் இல்லை. பாதிக்கப்பட்ட இறந்துவிட்ட அந்த பங்களாதேஷ்காரர்கள் குடும்பத்தில் மட்டும்தான் உண்டு. அவர்கள் மன்னிக்கவில்லை. எவ்வளவு காசு வேணாலும், மன்னர் குடும்பத்திலிருந்து எவ்வளவு காசு வேணாலும் தராங்க, நினைச்சு பாருங்க. கெஞ்சிறாங்க, கதறாங்க, உயிர் பிச்சை கேட்கிறார்கள். அவர்கள் மன்னிக்கவில்லை. பாதிக்கப்பட்டவருடைய மனநிலை மன்னிக்கவில்லை. தண்டனை நிறைவேறது, கொலை செய்யப்படுகிறார், மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. யாருக்காகவும் வளைந்து கொடுக்காது சகோதரரை. நீங்க மாதிரி நம்ம நாட்டு சட்டமா நினைச்சிட்டு பேசாதீங்க, நம்ம நாட்டு போலீஸ் மாதிரி நினைச்சிட்டு பேசுறீங்க. அப்படியெல்லாம் அல்ல. சட்டம் என்றால் சட்டம்தான், சரியத் சட்டம். அது எங்களுடைய மார்க்கம் காட்டி தந்த சட்டம், எங்களுடைய இறைவன் எங்களுக்கு காட்டி தந்த வழிகாட்டுதல், எங்கள் முகமது நபி எங்களுக்கு கொண்டு சேர்த்த சட்டம். இன்னொரு சம்பவத்தை சொல்லலாம். ஒரு கொலை நடந்து விடுகிறது. கொன்றவரும் அந்த நாட்டுக்காரர் தான், இறந்தவரும் அந்த நாட்டுக்காரர் தான். மரண தண்டனை தீர்ப்பு சொல்லப்படுகிறது. கடைசி நேரம், தண்டனை நிறைவேறக்கூடிய கடைசி நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு சகோதரர், நிறுத்துங்கள், நான் அவரை மன்னித்து விடுகிறேன். அந்த குடும்பத்தார் அவனை அந்த கொலையிலிருந்து காப்பாற்றுகிறார்கள். கடைசி நேரத்தில் காப்பாற்றுறாங்க. கட்டி பிடித்து கதறி அழுகிறார்கள் அந்த குடும்பத்தார். சந்தோஷமாக பிரிந்து செல்கிறார்கள். வீடியோ சமீபத்தில் இந்த வீடியோ எல்லாம் பரவி இருந்துச்சு. அதுதான் சட்டம். யாருக்காகவும் வளைந்து கொடுக்காது. மன்னிக்க கூடியவன் மட்டும்தான் மன்னிக்க முடியும். மன்னிக்க உரிமை உள்ளவன் மட்டும்தான் மன்னிக்க முடியும். இஸ்லாமிய சரியத் சட்டம். இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்க சொல்றாங்க இஸ்லாமிய சரியத் சட்டம் தான் தேவை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இது போன்ற சம்பவங்களை பார்த்து விட்டு தான் சொல்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் இஸ்லாத்தை சீண்டி பார்க்காதீர்கள். எதை சொன்னாலும் ஆதாரபூர்வமாக சொல்லுங்கள். போற போக்கில் அந்த ஆடியோ செய்தி, அந்த ஆடியோ டிஎன்டியிலிருந்து ஒரு தமிழ்நாடு சவுதி ஜமாத்திலிருந்து ஒரு ஆடியோ வெளியிட்டு இவரை தூக்குனாங்க ரீதியில் ஒரு வருஷத்தை கிக்கிட்டு போறாரு. கடந்த 6 ஆண்டுகளாக அந்த ஆடியோ தொடர்பாக நாங்கள் அழைத்த விவாத அழைப்பின் காரணமாகத்தான் அந்த ஜமாத்தே அழிந்து போனது. எப்படி இருந்த ஒரு ஜமாத் இன்றைக்கு ஐஸ் மாதிரி கரைஞ்சு போனதுக்கு காரணமே அவர்கள் வைத்த அந்த ஆடியோவுக்கு, அவர்கள் சொன்ன அந்த ஆடியோவுக்கு ஆதாரத்தை காட்டி நிரூபிக்க முடியவில்லை என்பதுதான். இது உங்களுக்கும் தெரியும், இது உங்களுக்கும் தெரியும். இந்த செய்தியை நீங்கள் முன்னிறுத்தி பேசி இருக்கிறீர்கள். நான் வரிசையா வர்றேன். கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டுவதற்காகத்தான் இந்த ஆடியோவை காரணம் காட்டி இவரை வெளியேற்றினார்கள் என்று சகோதரர் பிஜே பல முறை சொல்லி இருக்கிறார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை நோக்கி விவாத அறைகூவல் விட்டிருக்கிறார். நீங்கள் இந்த ஆடியோவை உண்மை என்று நிரூபிக்க வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு எதிராக நாங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வருகிறோம் என்று விவாத அழைப்பு கொடுக்கிறார். பல ஊர்களில் மேடைகளில் விவாத அழைப்பு கொடுக்கிறார். காரைக்காலில் கொடுத்தார், கடையநல்லூர்ல விவாத அழைப்பு. இறுதியாக ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்குது. என்ன அறிவிப்பு என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியை செய்யும் பொழுது இப்போ டிஎன்டிஜியிலேருந்து என்ன செய்கிறாங்க, பலவிதமான இடைஞ்சல் பண்ணலாம் சொல்லிட்டாங்க.
இது போக என்ன செய்கிறாங்கன்னா நிறைய அவதூறுகளை என்ன செய்கிறான் முகநூல் வழியாக பரப்பிட்டு இருக்கான். இதற்கெல்லாம் நான் வந்து தொடர்ச்சியாக ஒரே பதில் தான். நான் சில குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறேன், நீ சில குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறாய். நான் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறேன்? பல கோடி ரூபாய்களை கொள்ளையடித்து விட்டாய். நீ வாய்ச்ச கணக்கில் இருந்த, நான் கொடுத்துட்டு வந்த பணத்தில் இருந்த, நீ பல விஷயத்தை மறைத்து கொள்ளையடித்து விட்டாயின்னு நான் குற்றச்சாட்டு சுமத்தி கிட்டத்தட்ட 275 வீடியோ போட்டிருக்கிறேன் அவ்வளோ ஆதாரங்களோட. நீ வந்து அது பொய்ன்னு சொன்னால் நேருக்கு நேரம் வா, நிரூபிக்க வா. நான் நிரூபிக்கிறேன் பல கோடி ரூபாய்களை. இதுதான் சவால். வேண்டி விளக்கம் சொல்லிட்டு தேவையில்லை. நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன்ல, அதுக்கு எனக்கு எப்படி எதிர்கொள்ளணும்? நான் சொன்னது சரியாக தவறான்னு எப்படி எதிர்கொள்ளணும்? நேரம் சந்திக்கணும். இப்போ அதே மாதிரி போடுவோம், இதே கடன் வச்சுக்கிறோம், ஒரு புறம் சாட்சியாக இருங்க. நான் ஒவ்வொரு உதரத்தையும் களவாண்ட நிரூபிக்கிறேன், பொருளாதாரத்தை நிரூபிக்கிறேங்கிறேன். அப்போ என்ன செய்யணும்? உண்மையானவர்கள் அந்த வரணும்ல. 4 வருஷமாக கூப்பிட்றேன், வராமல் என்ன செஞ்சுட்டு முகநூலில் போட்டு என்ன செய்கிறாங்க, பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ குற்றச்சாட்டு இன்னும் சொல்கிறேன், அந்த குற்றச்சாட்டை நான் நிரூபிக்க முடியவில்லை என்று சொன்னால் எத்தனை கோடி ரூபாய் கொள்ளையடித்ததாக சொல்கிறேனோ அத்தனை கோடி ரூபாய் உனக்கு நான் தந்துடுறேன். 24 கோடி ரூபாய் நீ கொள்ளையடிச்சிட்டேன், நான் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறேன். இல்லைன்னு ஆயிடுச்சு. நான் 24 கோடி தர்றேன், 48 கோடி 2 பங்கு தரேன்னு சொல்லியிருக்கேன். 24 கோடி ரூபாய் ஊழல் நிரூபிக்க முடியலைன்னு சொன்னால் உனக்கு நான் என்ன செய்கிறேன்? ஒவ்வொரு ஊழலாக சொல்லுவேன். ஒன்று நிரூபிக்க முடியலைன்னா அதுக்குரிய டபுள் மடங்கு உனக்கு நான் தந்துடுறேன். வர்றியான்னு கேட்குறேன். அப்போ இதுக்கு நீ வராமல் என்ன வெளியிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன்? அதே மாதிரி ஆடியோ பேசினார் அவதூறுன்னு சொல்லி பேசுகிறீங்கள, ஏன் முன்னாடி இது பேசு, அதை விவாதிப்போம். அதுக்கு தான் நான் கூப்பிட்றேன். இன்னும் நல்லா அசிங்கப்படுத்தலாம்ல. உன்ட்டு ஆதாரம் இருக்கும் என்று சொன்னால், நிரூபிக்க இயலும் என்று சொன்னால், நீ அதில் என்னென்ன செட்டிங் பண்ண, என்னென்ன வேலை செஞ்ச, என்னென்ன கள்ள வேலை பண்ண, நான் எதுக்காக வேண்டிய அமைதியாக இருந்தேன், அந்த விஷயம் எல்லாத்தையும் பற்றி என்ன செய்வோம், அதை பற்றி பேசணும். எதுவும் விவாதத்துக்குரியதுக்கு அப்பாற்பட்டது கிடையாது. அப்போ என்னை பற்றி நீ என்ன சொல்கிறியோ அதை ஏன் முன்னாடி பேச வர்றியான்னு 4 வருஷமாக கேட்குறேன்ல, 4 வருஷமாக அழைக்கிறேன்ல, அதை எதிர்கொண்டு போனியானப்பா. எதுக்காக வேண்டிய முகநூலில் போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு நாளில் சாப்டர் க்ளோஸ் ஆயிருமே. உட்காந்தோம், விவாதித்தோம், அவர் பிஜே தான் இதெல்லாம் செஞ்சாருன்னு சொன்னீங்கன்னா அதோட நான் கூட்டம் போட முடியாத. யார் வரமாட்டாங்களே, யார் ஏற்றுக்கிற மாட்டாங்களே, அது முடிஞ்சு டோட்டலாக காலி பண்ணிடலாமே. அந்த லட்டு மாதிரி வாய்ப்பை செய்யலாமான்னு கேட்டால் இல்லை, விவாதம் பண்ணால் அவருக்கு சாதகமாக போயிருங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? விவாதம் பண்ண போடான்னு கேட்டால் ஒரு மாநில நிர்வாகி சொல்கிறான் அவர் சாதகமாக போயிடும், அவருக்கு சாதகமாக போயிடும். ஏன் சாதகமாக போகுது? அப்போ நீ திட்டம் பண்ணி அதான் அர்த்தம். சாதகமாக பண்ணான்னு அர்த்தம் செஞ்ச அனைத்தும் செதறி வெளியே வந்துடும்னு அர்த்தம். அதில் சில விஷயங்கள் நேருக்கு நேரம், சில விஷயங்கள் வந்து நான் சொல்லுவது சரி மாதிரி உங்களுக்கு தெரியும், சில இதில் அவங்க சொல்கிற சரி மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்படி தெரியும் போல் நம்ம என்ன முடிவு எடுத்துருக்குறோம்? விவாதத்துக்கு கூப்பிட்டுருக்குறோம், நம்ம கூப்பிட்றோம் மாட்டேங்கிறான். அதுதான் இதுக்கே வந்தோம். அதிராம்பட்டத்தில் விவாத அழைப்பு கொடுத்தார், பேரணாம்பட்டில் விவாத அழைப்பு கொடுத்தார். பல ஊர்களில் விவாதத்திற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெருண்டோடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெருண்டோடி எங்களை விவாதத்திற்கு அழைக்காதீர்கள் என்ற ரீதியில் வெருண்டோடி அந்த அதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி என்று நடத்துகிறார்கள். அதற்காக நம்ம போய் கேள்வி கேட்கப்பட்டா இந்த கேள்வி எல்லாம் எங்கிட்ட கேட்காதீங்க என்று கெஞ்சும் அளவுக்கு, எங்களை கண்டால் விரண்டோடும் அளவுக்கு அவர்களுடைய நிலை இன்று பரிதாப நிலையாக இருக்கிறது. நாங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம். ஒரு ஜமாத்தை பார்த்து பொருளாதார குற்றச்சாட்டை வந்து ஒருவர் வைக்கிறார். உங்கள் மேல் இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான சொத்துக்களை சுருட்டுவதற்காக, கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டுவதற்காக நீங்கள் அவர் மேல் அவாண்டமாக பணி சுமத்தி இருக்கிறீர்கள் என்று மேடை ஏறி அவர் கர்ஜிக்கிறார். உங்களை விவாதத்துக்கு அழைக்கிறார். சொல்ல போனால் மக்கள் செல்வாக்கு தான் உங்களுடைய அஸ்திவாரமே. இதனால் உங்களுடைய மக்கள் செல்வாக்கு குறைகிறது, மக்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் அந்த விவாதத்தை சந்தித்து உங்களுடைய நேர்மையை நிலைநாட்டக்கூடிய முக்கியமான பொறுப்பில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கிறதா இல்லையா? அதை கண்டு வெறுண்டோடக்கூடியவர்களாக அந்த கேள்வியெல்லாம் எங்கிட்ட பார்த்து கேட்காதீங்க என்று சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வந்து நீங்க மையப்படுத்தி பேசுறீங்க. நீங்கள் அவர்களை விவாதத்துக்கு அழைத்து வாருங்கள். நீங்கள் அவங்க சொன்னதை வந்து நீங்க ஆதாரமா காட்டுறீங்கல்ல, அவர்களை விவாதத்துக்கு அழைத்து வாருங்கள். இன்னும் சொல்ல போனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க சொல்ற இந்த ஆடியோ வீடியோ மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். உதாரணத்துக்கு கடைநூலில் கொடுத்த விவாத அழைப்பு அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்க. ஒரு உதாரணத்திற்கு தான். வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பேசுவார், ஞாயிற்றுக்கிழமை சமகாலிகளில் பேசுவார். அதில் கூட பல முறை விவாத அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு முறை கூட அவர்கள் விவாதத்துக்கு வரவில்லை. ஓடி ஒளிகிறார்கள் கயவர்கள்.
என்பதை நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இதை நீங்கள் அடையாளப்படுத்தி பேசியிருக்கிறீர்கள், இதை நீங்கள் ஆதாரமாக காட்டி பேசியிருக்கிறீர்கள். உங்களுக்கும் பொறுப்பு கடமை இருக்கிறது. என்னப்பா இப்ப நீங்க ஆடியோன்னு சொன்னீங்க, அதை நம்பி நானும் பேசிட்டேன், இப்படி எல்லாம் நாக்கப்படுகிற மாதிரி கேட்கிறாங்க, விவாதத்துக்கு வாங்க என்று அவர்களை விவாதத்திற்கு அழைத்து வர வேண்டிய பொறுப்பு இப்பொழுது உங்களுக்கும் இருக்கிறது. விவாதத்தை கூட்டுவாங்க. ஒரு நேர்மையானவர்களாக இருந்தால் இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஆதாரத்தை நீங்கள் பொதுவெளியில் பேசியிருக்கிறீர்கள். அந்த மாநில நிர்வாகிகளை விவாதத்திற்கு அழைத்து வாருங்கள். அந்த பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த அயோக்கியத்தனத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்கள் நம்பவில்லை. இவர்கள் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில நிர்வாகிகள் பொய் தான் சொல்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக நம்புகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக ஒரு ஆதாரத்தை நான் காட்ட முடியும். பெரிய பெரிய பழைய ஆதாரங்கள்லாம் ஒண்ணு வேணாம். இந்த மாதம் கடந்த ஜனவரி மாதம் 2024 ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த 4 நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுல பாருங்க, 2024 ஜனவரி 7ஆம் தேதி கடையநல்லூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் மக்கள் வருகிறார்கள், ஆலை அலையாக வந்து மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வருகிறார்கள். எவ்வளவு பேர் வர்றாங்க பாருங்க. இந்த ஆடியோ உண்மை என்று நம்பக்கூடியவராக இருந்தால் இவ்வளவு பேர் வருவாங்களா? இப்படிப்பட்ட அசிங்கமான ஒரு மனிதர் சொல்லக்கூடிய மார்க்க விளக்கத்தை யாரு போய் கேட்பாங்கன்னு போயிடுவாங்கல்ல. மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தால்தான், மக்கள் அதை நம்பாதால் தான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. எவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க பாருங்க. இவர்கள் சொல்லக்கூடிய அவதூறை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு இது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு ஆதாரம். இந்த கூட்டம் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி அரசியல் கூட்டம் அல்ல. இந்த மக்கள் வந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து வேற எதற்காகவும் வரவில்லை, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். எங்கள் இறைவன் எங்களுக்கு சொன்ன மார்க்கத்தை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக வந்து அமர்ந்திருக்கிறோம். எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்கள் நபி, எங்கள் தலைவர் எங்களுக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வந்த கூட்டம் அது. அரசியல் கூட்டம் மாதிரி பிரியாணி பொட்டலத்துக்கும் 500 ரூபாய் காசுக்கும் சாராய பாட்டலுக்குமாக வரல. அதற்காக வரக்கூடிய மக்கள் அல்ல. தன்னார்வமாக இஸ்லாத்தை உணர்ந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்காக, அந்த இஸ்லாம் காட்டி தந்த பாதையில் நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காக வந்து அமர்ந்த கூட்டம். மக்கள் இவர்கள் இந்த அயோக்கியர்கள் செய்யக்கூடிய இந்த பொய் பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு இதை விட என்ன பெரிய ஆதாரம் வேணும்? இந்த ஜனவரி மாதம் 2024 ஜனவரி 7ஆம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்தினுடைய போட்டோ தான் இது. அது மட்டுமல்லாமல் அதே மாசத்துல 19ஆம் தேதி ஜனவரி 19 அதிராம்பட்டினத்தில் ஒரு சிறிய பள்ளி திறப்பு விழா, ஒரு பள்ளி திறப்பு விழா நடக்குது. அந்த திறப்பு விழாவுக்கு வந்த மக்கள் கூட்டம் பாருங்க. அந்த திறப்பு விழாவில் எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க பாருங்க. ஒரு சின்ன பள்ளியில ஒரு அரை மணி நேரம் வந்து பேச போறாரு, மார்க்க பிரச்சாரம் செய்ய போறாரு. அதற்காக வந்த மக்கள் இதை எல்லாம் நம்பிய மக்களாக இருந்தால் இவ்வளவு பேர் வருவாங்களா? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து செய்திகளை சொல்லுங்கள். நீங்கள் நடுநிலைவாதிகள் என்று மக்களிடம் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். சரியாக சொல்லுங்கள். உங்களிடம் பதில் இல்லை என்றால் காழ்ப்புணர்வு விஷத்தை கக்காதீர்கள். எங்களுடைய கேள்விகளுக்கு, பிஜே வைத்த கேள்விகளுக்கு உங்களிடம் பதில் இல்லை என்றால் அதற்காக அவரை வந்து விமர்சனம் பண்றேன்னு சொல்லிட்டு இதை பாரு ஆடியோ, அந்த பாரு மனுஷபுத்திரன், அப்படி அல்ல. இது மூணாந்தர அரசியல் நீங்க செய்யறது. ஒரு கேவலமான ஒரு காரியம். இன்னும் சொல்ல போனால் இதே மாசத்துல ஜனவரி மாசம் 19ஆம் தேதி அந்த பள்ளி திறப்பு விழாக்கு பிறகு 2 நாட்களுக்கு பிறகு ஜனவரி மாசம் 21ஆம் தேதி 2024 ஜனவரி 21ஆம் தேதி மதுரையில் ஒரு பொதுக்கூட்டம். அரசியல் பொதுக்கூட்டம் அல்ல, இஸ்லாமிய மார்க்க விளக்க பொதுக்கூட்டம். வந்திருக்க மக்களை பாருங்க, எவ்வளவு பேர் வந்து கேட்கிறாங்க. பிஜே அப்படிப்பட்டவர் என்று நம்பக்கூடிய மக்கள் நம்பி இருந்தால் இவ்வளவு கூட்டம் வருமா? இதனாலதான் அந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கரைஞ்சி ஐஸ் மாதிரி கரைஞ்சி போனதுக்கு காரணமே இது போன்ற அவதூறுகளை பரப்பி திரிந்து கொண்டதுதான். அதை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு ஆடுகிறீர்கள். இன்னும் சொல்ல போனால் அதுக்கு பிறகு இந்த மதுரை பொதுக்கூட்டத்துக்கு பிறகு மன்னார்குடியில், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஒரு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சி நடக்குது. பிற மத சகோதரர்களுக்கு இஸ்லாம் குறித்த சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பதற்காக ஒரு நிகழ்ச்சி மன்னார்குடியில.
ஜனவரி மாதம் 28ஆம் தேதி. இது எல்லாமே போன ஜனவரியில் நடந்த 4 நிகழ்ச்சிகள். அதுல வந்திருக்க கூட்டத்தை பாருங்க. அந்த அரங்கமே, அந்த மண்டபமே நிறைந்து இருக்கு இடமில்லாமல் மக்கள்லாம் வெளியே இருந்து நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய அவதூறுகளை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு எவ்வளவு பெரிய ஆதாரம் பாருங்க. அங்கு வந்திருக்கக்கூடிய எவ்வளவு பிரமத சகோதரர்கள் வந்து இஸ்லாம் குறித்து சந்தேகங்கள் கேட்டு, கேள்விகளை கேட்டு விளக்கம் பெற்று செல்கிறார்கள். சிந்திக்கக்கூடிய மனிதன் சரியாக சிந்திக்கிறான். நீங்கள் விஷத்தை கக்குகிறீர்கள், 4ஆம் தர அரசியலை செய்கிறீர்கள். இல்ல அல்லது இது போன்ற காரியங்களுக்கு நீங்கள் சொல்லிவிட்டத காரணத்தால், இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொன்ன இந்த ஆடியோ தொடர்பான விஷயங்களை சொல்ல காரணத்தால் நீங்கள் அவர்களை, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில நிர்வாகிகளை விவாதத்திற்கு அழைத்து வந்து உங்களுடைய நேர்மையை நிலைநாட்டுங்கள். எனவே சகோதரரே, உங்களுக்கு பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. மக்களுக்கு செய்தியை சொல்லும் போது சரியாக சொல்லுங்கள், ஆதாரபூர்வமாக சொல்லுங்கள். மனுஷபுத்திரன் என்னென்ன வாதங்களை வைத்தார் என்பதை சொல்லுங்கள். அதற்கு சகோதரர் பிஜே என்னென்ன விளக்கங்கள் கொடுத்தார் என்பதை சொல்லுங்கள். என்னென்ன கேள்விகளுக்கு மனுஷபுத்திரனிடமிருந்து பதில் இல்லை என்பதை சொல்லுங்கள். அல்லது என்னென்ன கேள்விகளுக்கு மனுஷபுத்திரன் வைத்த வாதங்களுக்கு, என்னென்ன வாதங்களுக்கு பிஜேயிடம் பதில் இல்லை என்று நீங்கள் பார்த்தீர்கள், அதை சொல்லுங்கள், ஆதாரபூர்வமாக சொல்லுங்கள். கண்டதெல்லாம் கக்காதீங்க. அதுபோல இந்த ஆடியோ விஷயங்கள் எல்லாம் தெளிவாக மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமை உங்களுக்கு இருக்கிறது. அவர்களை விவாதத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமை உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி நான் சொல்ல வந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.